வணக்கம் நண்பர்களே. அடிக்கிற வெயிலுக்கு லோ பட்ஜெட்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எங்க போலாம்? அக்னி நட்சத்திரம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதியான டைம்ல 40 டிகிரி 41 டிகிரின்னு சொல்லிட்டு வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்குது. அந்த மாதிரி டைம்ல கூட வெறும் 19 டிகிரி இருக்கிற நம்ம கொடைக்கானலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக 2 வீக்ஸ்க்குள்ளே எடுத்த வீடியோ தான். நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க 1 டே ட்ரிப் கேட்டிருந்தாங்க. அந்த 1 டே ட்ரிப் ஒன்று, அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே 2 டேஸ் ட்ரிப் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த 2 ட்ரிப்பையுமே மிங்கிள் பண்ணி தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 வீக் ஆச்சா, ஏன் இவ்வளோ நாளாக போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகும்போது சரியான மழை. ஸோ அதனால் எந்த பிளேஸுமே கவர் பண்ண முடியலை. அதனால தான் 2வது பிளேஸ் போயிட்டு 2த்தையும் மிங்கிள் பண்ணி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நாம் கொடைக்கானலில் எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம், எங்கே பட்ஜெட் ஃப்ரீயாக தங்கலாம், அப்புறம் எங்கே அந்த சாக்லேட்ஸு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எங்கே வாங்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மலைகளுக்கெல்லாம் இளவரசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நம்ம கொடைக்கானல் கடல் மட்டத்திலேருந்து 2225 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது, அதோட 2225 மீட்டர் ஹைட்டில் உள்ளதுனால தான் இங்கே டெம்பரேச்சர் எப்போவுமே கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ 1 டே ட்ரிப்பில் எடுத்தது. கஸ்டமர் 1 டே ட்ரிப் சொல்லியிருந்தனால திருச்சியிலேருந்து மார்னிங் 2:30 அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஹில்ஸ் ஏறும்போதே மார்னிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் நாங்கள் ஹில்ஸ் ஏறினோம். நீங்களும் கொடைக்கானல் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே மார்னிங் 8 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு பிஃபோர் போனாலும் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் 2 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூம் புக் பண்ணி தான் ஆகணும். ரூம் செக்இன் உங்களுக்கு 11 மணி தான் கொடுப்பாங்க. அதனால் இவ்வளோ ஏர்லி மார்னிங் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் விடிஞ்சதுக்கப்புறம் வந்தாலே போதும். இந்த சம்மர் சீசனில் வெயிலோட தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில்னால அம்மை போன்ற நோயும் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் 1845ஆம் ஆண்டு கொடைக்கானல் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னது கொடைக்கானல் உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இந்த சம்மர் சீசனில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், இங்கே ஜில்னஸாக நல்ல கூலிங்காக ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இப்போ நமக்கு கொடைக்கானல் தெரியும். அப்போ கொடைக்கானல்னால் யாருக்குமே தெரியாது. அதனால் 1845 தான் கொடைக்கானல் ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறும்போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது இதுதான். இந்த வியூ பாயிண்ட் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸில் போட்டிருந்த போர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டம்டம் பாறை வியூ பாயிண்ட், அப்புறம் மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட், அப்புறம் தலையாறு அருவி வியூ பாயிண்ட். இதுதான் அந்த தலையாறு அருவி. இந்த மஞ்சளாறு டேம் கீழே கொடைக்கானல் அடிவாரத்திலிருந்து பெரியகுளம் போகிற லைனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹில்ஸுக்கு பேர் கொடைக்கானல் அல்ல, கொடைக்கானல். இது கொடைக்கானலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கொடைனா பரிசு, கனல்னா காடு, காட்டின் பரிசு அப்படின்னு தான் இதுக்கு மீனிங். மீனிங் நல்லா இருந்துச்சுல? இந்த கொடைக்கானலோட மீனிங்கு எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாலுமே காட்டின் பரிசு தாங்க இது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கொடைக்கானலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தோம், ஹில்ஸ் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அந்த கூலிங்கை இன்னும் மெயின்டைன் பண்ணுறது கொடைக்கானல் மட்டும்தாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ மரம் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் மட்டும்தான். எல்லா இடத்துலையுமே இயற்கையை அழிச்சு செயற்கையாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இன்னும் இயற்கையாகவே இருக்குது. அதனால தான் இது எப்போவுமே காட்டின் பரிசு தான். முன்னெல்லாம் கொடைக்கானல் போகிறது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எப்பயாவது தான் போவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கொடைக்கானல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அங்கே வீக்கெண்டில் எப்போவுமே கும்பல் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இது சம்மர் சீசனு ப்ளஸ் ஸ்கூல் வெக்கேஷன் டைம் அப்படின்றனால ஏகப்பட்ட கும்பல், முக்கியமாக கேரளாலேருந்து வர கும்பல் தான் அதிகமாக இருக்குது.
இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இ-பாஸ் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து வண்டி வந்து அதிகமாக வருது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக இ-பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பெர் டேக்கு வந்து 4000 வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. எனக்கு அது புரியல. நான் வந்து கொடைக்கானல்ன்றது ஒரு சின்ன ஊர் தான், ஒரு நாளைக்கு 4000 வண்டி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 நாள் அது 8000 வண்டி ஆயிடும். ஏன்னா போகிறவங்க எல்லாருமே ஒன் டே ட்ரிப் போகிறது கிடையாது, 2 டேஸ் ட்ரிப்பு 3 டேஸ் ட்ரிப் அங்கே போய் ஸ்டே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால தான் மேலே மேக்ஸிமம் எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. அதனால நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீக் டேஸில் போங்க. ஏன்னா வீக்கெண்டில் இருக்கிற கும்பலோட வீக் டேஸில் கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வீக்கெண்டும் போய் பார்த்துட்டேன், வீக் டேஸ்லையும் போய் பார்த்துட்டேன். வீக் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் வீக்கெண்டில் போகிறப்ப செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஓன் போர்ட் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் நைட் டைம், டே டைம் நீங்கள் எப்போ வேணால் வந்து ட்ரைவ் பண்ணி வாங்க. அது மாதிரி வந்து ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு 2-3 ஊர் பிளேஸ் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூஸெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஏறும்போது கண்டிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹில்ஸ் ஏற போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டிரைவர் யாராவது அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அவங்க மூலமாக கூட வாங்கினீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக 2 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees 2000 rupees கொடுக்குறதுல எதுவும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அந்த 1000 rupees நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேஃப்டி தான் முக்கியம். நான் வந்து ஒரு டிரைவர் அப்படின்றனால அவங்களுக்கு சொல்லலை நான். எதனால் அப்படின்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஹில்ஸில் நடக்குது. அது வந்து ப்ராப்பராக டிரைவிங் தெரியாமல். ஏன்னா வந்து நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ஹில்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் ஹில்ஸ் ஏறுங்க. அப்படி இல்லை எனக்கு தெரியாது, நான் ஓரளவு தான் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணி யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் இப்போ நார்மல் டைமில் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் ஹில்ஸில் சம்மர் சீசனில் ரொம்ப க்ரௌடான டைமில் டிரைவ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நார்மல் டைமில் நீங்கள் யாருமே இல்லாதப்போ போகிறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பாட்டு தனியாக ஏற போகிறீங்க, அது பாட்டு ஹில்ஸில் போயிட்டு இருக்க போகுது, அவ்வளோதான். இதே வந்து ஒரு க்ரௌடான டைமில் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் அந்த இடத்துல மூவ் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட் கியர் மூவ்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் நம்ம கிளச் அண்ட் பிரேக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் செகண்ட் கியர் மாற்ற போகிறது கிடையாது. ஃபஸ்ட் கியரில் நீங்கள் கிளச்லேருந்து கால் எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆயிடும், பிரேக்லேருந்து எடுத்தால் வண்டி பின்னாடி போகும். ஏன்னா எல்லாமே ஸ்லோப்பான ரோடு தான் கொடைக்கானல் அதிகமாக இருக்குது. கொடைக்கானல் ஹில்ஸில் மேக்ஸிமம் அதிக லெவலில் ஆக்சிடென்ட் நடக்கும். எதனால் அப்படின்னா கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல் ஓட்டுறதுனால. ரெண்டாவது, புதுசாக ஓட்டுறவங்க வந்து அந்த ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல டேர்னிங் வரும் எல்லாமே தெரியாது. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கொடைக்கானல் ஹில்ஸில் மேக்ஸிமம் நடக்குது. சில பேர் வந்து ஓவர் ஸ்பீடு, அங்கே வந்து ஹில்ஸில் வந்து ஸ்பீட் லிமிட் 30 or 40 அப்படின்னா நீங்கள் 30-40 போங்க. ஆனால் நம்ம வேகமாக போய் மேலே ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஒன் டே ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் வேகமாக போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பிஃபோராக கிளம்பி நீங்கள் போங்க. ஏன்னா பிஃபோராக கிளம்பி நீங்கள் பொறுமையாக போய் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதோட உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எங்கெங்கெல்லாம் ஆபத்தான விளைவு இருக்கோ அங்கே வந்து ரோலிங் பேரியர்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக. என்னப்பா சம்மர் சீசனில் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொன்னேன், டிராஃபிக்காக இருக்குன்னு. ஆனால் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வண்டி எதுவுமே பார்க்கல அப்படின்றீங்களா? இந்த இது வந்து வீக் டேஸில் போனது. வீக் டேஸில் ஏர்லி மார்னிங் டைமில் எப்போவுமே க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஆல்ரெடி பிளான் பண்ணுறவங்க அந்த 11 மணி செக்கினை பேஸ் பண்ணி தான் கொடைக்கானல் ரீச் ஆவாங்க. நாம் ஹில்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விடிஞ்சிருச்சு. இந்த செக் போஸ்ட் கிட்ட தான் வந்து பழனிக்கு ரோடு தனியாக திரும்பும். ஏன்னா நம்ம கீழே இருந்து பழனிக்கு போகிறதுக்கு வேறு ரூட்டு, இதே மேலே ஹில்ஸில் இருக்கீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு பழனிக்கு போகிறதுக்கு இதுதான் ஒரே ரூட்டு. அப்படி இல்லை நீங்கள் கொடைக்கானல் ரீச் போயிட்டீங்க அப்படின்னா கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் பூம்பாறை வழியாக தான் பழனி நீங்கள் போக முடியும். இங்கேருந்து எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பழனிக்கு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு எதுவுமே இல்லைங்க. பழனி, கொடைக்கானல் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்குது. கொடைக்கானல் வந்து நம்ம திண்டுக்கல் வத்தலகுண்டு வழியாக ஹில்ஸ் மேலே ஏறுவோம். ஆனால் அந்த பக்கம் வந்து பழனி வழியாகவும் ஏறுறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அதாவது மன்னவனூர் பூம்பாறை வழியாக மேலே கொடைக்கானல் வரும். கொடைக்கானலோட பேக் சைடு என்ட்ரன்ஸில் நீங்கள் கீழே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு பழனி வந்துடும். இது சம்மர் சீசன் அப்படின்றனால வந்து ரோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுவே வந்து ஆஃப்டர் த ரெயின் சீசன், அந்த ரெய்னி சீசன் மான்சூன் சீசனுக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் நீங்கள் ஹில்ஸ் ஏறும்போதே அங்கங்கே குட்டி வாட்டர் ஃபால்ஸாக போயிட்டு இருக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கு அந்த சவுண்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹில்ஸ் நீங்கள் ஏறுறீங்க, உங்களுக்கு அந்த பறவைகள் சவுண்டு கேட்கும், மரங்களோட சவுண்டு, அதுவும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு. சின்ன அருவியாக போகிறனால வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்க் பண்ண முடிஞ்சால் பார்க் பண்ணிட்டு அந்த சில்னஸ்ஸு ப்ளஸ்ஸு
அந்த வாட்டரோட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கொடைக்கானலுக்கு மேக்ஸிமம் பிளான் பண்ணி வரவங்க வந்து 2 வீலர், அதாவது லோக்கலில் இருக்கவங்க 2 வீலர்ஸு மேக்ஸிமம் வந்து இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திண்டுக்கல், வத்தலகுண்டு, தேனி சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு போவாங்க. ஃபேமிலியும் வந்து 2 வீலர்ஸில் வரவங்க நீங்கள் நிறையா பார்க்கலாம். அது இல்லாமல் காரு, ஓன் போர்டு வெஹிக்கிள் நீங்கள் வருவீங்க, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ட்ராவல்ஸில் புக் பண்ணி வருவீங்க. காரு, வேனு, பஸ்ஸு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பஸ்ஸில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து மேலே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மட்டும்தான் கொடைக்கானல் ஏறுறதுக்கு அலோடு. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பஸ் அலோடு கிடையாது. அங்கேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு 2 அல்லது 3 பஸ்ஸு, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 பஸ்ஸு நான் பார்த்தேன் நான். அது வந்து டைமிங் பேசிஸில் வந்து உங்களுக்கு அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. பர் பர்சனுக்கு வந்து 200 250 சம்திங்கோ ஏதோ சார்ஜ் பண்ணுறதா சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அப்படி நீங்கள் வந்து நான் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடு. அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் ட்ராவல்ஸு அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிஃபோராக பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு பேரிஜம் போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஏன்னா லோக்கல் வண்டி மட்டும்தான் அலோடு. மொத்தமே ஒன் டேக்கு 40 வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோக்கல் வண்டிக்கு மட்டும் தான் அந்த பாஸ் கொடுப்பாங்க. இதே நீங்கள் நார்மல் டைமில் போனீங்கன்னா 8 o'clock 8:30 அந்த பாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக போயிட்டு அந்த பாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வண்டிக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதாங்க வந்து கொடைக்கானலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து இ பாஸ் செக் பண்ணுவாங்க. ஒன்று உங்களுக்கு ஹில்ஸ் ஏறும்போதே கீழே செக் போஸ்ட் செக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபாஸ்டேக்கில் உங்களுக்கு ஸ்கேன் ஆயிரும். ஒரு வண்டிக்கு 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்கும் செக் பண்ணுவாங்க. அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே நீங்கள் உள்ள வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்க. அதே மாரி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் சார்ஜ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஹில்ஸ் ஏறும்போது உங்களுக்கு 2வது வியூ பாயிண்ட் இங்கே தான் சில்வர் ஃபால்ஸு. இப்போ சில்வர் ஃபால்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸு, வெள்ளி நீர்வீழ்ச்சி. எதனால இந்த பேர் வந்துச்சு? இந்த ஃபால்ஸில் உள்ள தண்ணி வந்து அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளி மாதிரி மின்னுமா, அதனால தான் இதுக்கு வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு பேர் வந்துச்சு. என்ன தண்ணி இவ்வளோ கன்றாவே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அதுலேருந்து தான் தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி ஃபால்ஸுக்கு வருது. இந்த தண்ணி வந்து இப்போ அழுக்காக இருக்கிற காரணம் வந்து அந்த ஃபில்டர் பண்ண வாட்டர் தான். அதை வந்து மழை காலத்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். நாங்கள் போன டைமில் எதுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால தான் தண்ணி வந்து இவ்வளோ கன்றாவே வந்துச்சுன்னு சொல்லி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் மேலே ஹில்ஸ் ஏறினீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம், எந்த பக்கம் வேணால் வரலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒன் வே மட்டும்தான். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கோக்கர்ஸ் வாக் இருக்குது. அங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து சூசைட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணிட்டு திருப்பியும் அந்த ரோடு வந்து அப்சர்வேட்டரி வழியாக உங்களுக்கு லேக்லேயே வந்து விட்டுரும். இப்படி தான் வந்து நீங்கள் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தால் போக முடியும். இல்லை நீங்கள் ராங் ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா கோக்கர்ஸ் வாக்கு. இதில் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு அடுத்த என்ட்ரன்ஸில் வெளியே வந்துடலாம். நீங்கள் ட்ராவல்ஸ் வண்டியில் போகும்போது உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் இறங்கிட்டு அடுத்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். அவங்களும் உங்களுக்கு அங்கே வந்துடுவாங்க. இந்த கோக்கர்ஸ் வாக்கிலேருந்து உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து அதிகபட்சம் போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. வாக்கபிள் தான். நீங்கள் இதில் உங்கள் ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் நடந்து போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கோக்கர்ஸ் வாக்கு முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ரோடு மேலே ஒரு ஸ்லோப் மாதிரி மேலே ஏறும். அங்கே வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் அதே ரோட்டில் வந்துட்டு நீங்கள் அடுத்த பிளேஸ் போய்க்கலாம். இந்த லேக் வந்து நீங்கள் கீழே போட்டிங் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லேக்கோட மொத்த வியூவும் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இந்த அப்பர் லேக் முடிச்சுட்டு சூசைட் பாயிண்ட் போகிற லைனில் தான் நம்ம ஃப்ரெண்டோட ஷாப் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு ஆர்கே டிராவல்ஸ் திருச்சியிலேருந்து கார்த்திகேயன் அமிச்சான்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அங்கே வந்து ஸ்பைசஸ் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து கிருஷ்ணா. நீங்கள் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு இது மாதிரி கார்த்திகா நான் வந்து அனுப்பிச்சான்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் வாங்குற எல்லா பொருளுக்குமே 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த சாக்லேட் ஷாப்புக்கு மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் வேணும்னா அங்கே சாப்பிடலாம். ஹோட்டலோட நேம் வந்து ஜேக்கப்ஸ் கிச்சன். அடுத்ததாக நம்ம சூசைட் பாயிண்ட் வந்தாச்சு. சூசைட் பாயிண்டில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பெரிய பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா 2 பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கடை தான் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பிளேஸ் போய்க்கலாம். இந்த சாக்லேட் ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ்ஸு, ஆயில் ஐட்டம்ஸு, அப்புறம் டீ தூள், அது இல்லாமல் ஹோம்மேட் சாக்லேட்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நீங்கள் இதுக்கு பிஃபோர்லாம் நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மோயர் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அது அந்த ஹில்ஸில் இருந்து கொஞ்சம் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸில் வரும். அதனால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே சூசைட் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில்ஸு மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ
டிராஃபிக்காக இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணல அப்படின்னா வண்டி பின்னாடியே போக ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப ஹேண்ட் பிரேக்கும் அப்ளை பண்ணாங்க. ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் கேபிள் கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, அதே தான். சூசைட் பாயிண்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி நம்ம அடுத்த பாயிண்டில் வந்து போய் பார்த்துலாமான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. கடைசியில் பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூசைட் பாயிண்ட்லேருந்து ரிட்டன் மோயர் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். ஸோ அவங்களால எங்கேயும் இறங்கவும் முடியல, எந்த பிளேஸும் பார்க்கவும் முடியலை. கொடைக்கானலில் உங்களுக்கு எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸுக்குமே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 ருபீஸ்க்குள்ளே தாங்க இருக்கும். இதுதான் வந்து பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட்டு. கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லக்கு தாங்க. ஏன்னா எப்போ மழை வரும்லாம் சொல்லவே முடியாது. மிஸ்ட்டு எந்த அளவுக்குலாம் ஃபார்ம் ஆகுதோ கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பில்லர் ராக்ஸு மோயர் பாயிண்ட் இந்த 2 இடத்துலையுமே வந்து மிஸ்ட்டு எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மழையினால் குணா கேவ் இறங்கி போக முடியல. ஏன்னா குணா கேவ் இறங்கி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இறங்கினா நனைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பில்லர் ராக்ஸுக்கு அப்புறம் அடுத்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு குணா கேவ் தான். இது வந்து செகண்ட் ட்ரிப்பு, வீக்கெண்ட் ட்ரிப்பில் போனது. இது வீக்கெண்ட் ட்ரிப்பு எப்படி க்ரௌடுன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பார்க்கிங்கே சுத்தமாக எனக்கு கிடைக்கவே இல்லை. பார்க்கிங் மட்டுமே குணா கேவில் கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நான் பார்க்கிங்கே போட்டேன். நான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து குணா கேவில் அதிக அளவில் வந்து மக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து குணா கேவ் அந்தளவுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மேலே ஏறி நடக்கணும், யாரா ஸ்டோப்பில் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வர மாட்டாங்க. இப்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் கேரளா குரூப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க தான். குணா கேவ்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வியூ பாயிண்ட் அப்படின்னா பைன் ஃபாரஸ்ட் தான். பைன் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும் லொக்கேஷனு. அது இல்லாமல் அங்கே ஹார்ஸ் ரைடிங்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிளைமேட், அந்த மரத்தோட அந்த கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு மோயர் பாயிண்ட் தான். மோயர் பாயிண்டில் எப்போவுமே க்ரௌட் அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா மோயர் பாயிண்டில் தான் வந்து நீங்கள் அந்த சில்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மிஸ்ட்டு வந்து அதிக அளவில் இறங்குறது கொடைக்கானல்லையே மோயர் பாயிண்டில் மட்டும்தான். இந்த 2 days ட்ரிப்பு பிளான் பண்ணி வரவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ரூம் ஸ்டேஸ் நம்பரு. நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட்டோ, அவங்கள வந்து பட்ஜெட் வந்து ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர் அங்கே இருக்காங்க. நம்ம ரெகுலராக வந்து எந்த ட்ரிப்பு போனாலும் அவங்கள்ட்ட தான் ரூம் எடுக்கிறது. நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்கள் பட்ஜெட்டை சொல்லி ரூம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர். அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது ஃபுட்ஸ் வந்து ஹோட்டல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அது செரிமானம் ஆகாது. அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் ஸ்டே வந்து தங்கும்போது அவங்கக்கிட்டே வந்து ஹோம்மேட் ஃபுட் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வந்து அவங்க உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு, நிம்மதியாக சில்னஸ் கிளைமேட்டில் என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. இதுதாங்க வந்து மோயர் பாயிண்ட்டு. ஒரு கார் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான் பேரிஜம் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் வாங்குகிற பாஸை காமிச்சிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் 10 o'clock என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ரிட்டர்ன் வெளியே வந்துடணும். ஏன்னா நைட் டைம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருக்கும் அலோடு கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி, வேறு எந்த ஊருக்கு போனாலும் சரி, ப்ராப்பராக வந்து டிரைவிங் தெரிஞ்சால் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவல்ஸ் வண்டி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு கன்டினியூஸாக நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வர போகிறீங்க. நீங்கள் இறங்க போகிறீங்க, சுற்றி பார்க்க போகிறீங்க, திருப்பி ஏற போகிறீங்க, தூங்க போகிறீங்க. ஆனால் டிரைவர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க கன்டினியூஸாக ஓட்டும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. வண்டி வந்து எப்படி அப்செட் ஆகிருக்கு பாருங்கள், ஜஸ்ட் மிஸ். இதே அந்த பக்கம் பள்ளமாக இருந்து இன்னும் இறங்கினுச்சு அப்படின்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும், அதை யோசிச்சுக்காங்க. அடுத்ததா கொடைக்கானல்லே அதிக அளவு கும்பல் வர ஒரே இடம் கொடைக்கானல் போட் ஹவுஸ் தான். இந்த போட் ஹவுஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் பிளான் பண்ணுங்கள். அதாவது 2 days ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock செக்இன் பண்ணிடுவீங்க. செக்இன் பண்ணிவிட்டு மதியானம் லஞ்ச் வந்து நீங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு 3 o'clock போல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 3 hours இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஏன்னா போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் வந்து உங்கள் பிரையன் பார்க்கு. பார்க்கில் போயிட்டு குழந்தைங்க கூட விளையாடவும் செய்யலாம். போட் ஹவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது, அப்புறம் சைக்கிளிங் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 to 6:30லாம் வந்து பார்க் அண்டு லேக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருட்டினதுக்கு அப்புறம் யாருக்குமே எந்த பிளேஸ்லையுமே அலோடு கிடையாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பிஃபோராக போய்க்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில் கிளைமேட்டில் உங்கள் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுறது சூப்பரான பிளேஸ் இது. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ஸ் ரைடிங்கும் இங்கே இருக்குது. அந்த லேக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு வருவாங்க. 200லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வருமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிளம்புறப்ப கொடைக்கானலே ஃபேமஸான குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு முருகன் கோயில் தான். இது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பழனி மலையோட வியூ பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் திருச்சியிலேருந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது 4 பேராக இருந்தாலும் சரி, 40 பேராக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டு ஸ்பைசஸ் எங்கே வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் டீட்டெயிலும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரூம் எங்கே புக் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ரூம் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். என்னோட நேம் கார்த்திக். திருச்சியிலேருந்து உங்களுக்கு எந்த ட்ரிப்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.